பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 24 ரிவ்யூ. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் டைம் பாஸ் 360 வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் 9 ல 24வது நாள், அதாவது 25வது எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு முழுசா பார்க்க போறோம். வீட்டு உள்ளே சர்ச்சைகள், நடிப்பு, விதி மீறல், மரியாதை எல்லாமே சேர்ந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு நாள். சோ லேட் இஸ் கெட் ஸ்டார்டட். பார்வதி கமருதீன் உறவு. ஆரம்பத்திலே பார்வதி மற்றும் கமருதீன் இடையிலான பாண்டிங் ரொம்ப ஐ கேச்சிங். இருவரும் ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனா அதே நேரத்தில் மற்ற உறுப்பினர்கள் அதை ஒரு குரூப்பிங் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாச்சு, ஆனா அந்த கெமிஸ்ட்ரி தான் ஹவுஸ் ல ஹார்மனிக்கு காரணம். திவாகரின் நடிப்பு மற்றும் விதிமீறல். அடுத்த பிரச்சனை திவாகர் பக்கம் இருந்து வந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங் ஆயிருந்தாலும் சில ரூல்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸ் அதுக்காக டைரக்ட் எதிர்த்தாங்க. வெளியுலக பார்வையாளர்களும் இதை பத்தி மிக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. சிலர் திவாகர் ஜென்யூன் நூ சொல்றாங்க, சிலர் ரூல்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் நூ ஃபயர் பண்ணுறாங்க. இது பிக் பாஸ் ஒழுங்கு மற்றும் வியூவர் ட்ரஸ்ட் இரண்டையும் அம்பேக்ட் பண்ணுது. வீடியோ பதிவு மற்றும் கேமரா விவாதம். வீட்டு உறுப்பினர்கள் சில நேரங்களில் கேமராவை மறைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு. தனிப்பட்ட இடங்களில் வீடியோ எடுப்பது பிக் பாஸ் விதிக்கு எதிரானது. இதை பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தாங்க. இது வியூவர் கிட்ட ஒரு பிக் கொஸ்டின் கிரியேட் பண்ணுச்சு, டிரான்ஸ்பாரன்சி இருக்கா இல்லையா. இந்த விதி மீறல்கள் தான் ஹவுஸ் அட்மாஸ்பியர் டிஸ்டர்ப் பண்ணுது. கனி பார்வதி மோதல். இப்போ வந்துட்டது நாளைய சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் டாபிக், கனி vs பார்வதி கிளாஷ். இருவரும் வெளிப்படையாக ஒருவரை ஒருவர் கன்ஃப்ரண்ட் பண்ணினாங்க. கனி யோட எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் கூட வந்துச்சு. பார்வதியும் சைலண்ட் ஆனா ஸ்ட்ராங் எதிர்த்தாங்க. உண்மையான உணர்வுகள் வெளிவந்ததால் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லாமல் ரியல் லைஃப் எமோஷன் மாதிரி தெரிஞ்சிச்சு. இதே தான் பிக் பாஸ் அண்ட் ரியல் ஃப்ளேவர். நடிப்பு திறன் மற்றும் மரியாதை. இன்னைக்கு கிளியர் புரிஞ்சது, நடிப்பு திறன் மட்டும் போதாது, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் முக்கியம். சிலர் நடிப்புல டாப் நாச், ஆனா ஆட்டிடியூட் பிரச்சனை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கலை. பார்வையாளர்கள் ஜென்யூன் ரெஸ்பெக்ட் காட்டுறவர்களை விரும்புறாங்க. இதாலே ஷோ வாலிடியும் கண்டெஸ்டன்ஸ் இமேஜ் ஷேப் ஆகுது. ரசிகர் ஆதரவு மற்றும் எதிர்கால பார்வை. பிக் பாஸ் வீடு மட்டும் இல்ல, சோஷியல் மீடியா லையும் ஃபயர் தான். ரசிகர்கள் பங்கேற்பாளர்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, சிலருக்கு கடுமையான ட்ரோல்களும் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஷோக்கு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி. ஆனா பிக் பாஸ் டீம் ஃபீட்பேக் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சர் எபிசோட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அதனாலே வியூவர் ஆர் த ரியல் ஜட்ஜஸ். வீடு மற்றும் வெளியுலகின் தாக்கம். பிக் பாஸ் ஹவுஸ்ல நடந்தது ஹுசைக்குள்ள மட்டுமில்ல, வெளியுலகத்திலும் ரிப்பிள் எஃபெக்ட் உண்டு. இதால கண்டெஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் பில்ட் அல்லது பிரேக் ஆகுது. சோ அவர்கள் ஒவ்வொரு மூவ்க்கும் கான்சீக்வன்ஸ் இருக்கு. இதுதான் பிக் பாஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் பியூட்டி என்டர்டெயின்மெண்ட்க்கு பின்னாடி ஒரு ரியல் லைஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் இன்றைய பிக் பாஸ் சீசன் 9 டே 24 எபிசோட் 25 அண்ட் முழு ரிவ்யூ. உங்களுக்கு என்ன தோணுது, யார் சரி யார் தவறு? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனல்ல பெஸ்ட் கமெண்ட்ஸ் ஹைலைட் பண்ண போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட் அனாலிசிஸ் உடன் சீக்கிரம் சந்திப்போம்.